நற்செய்தி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: பிரான்சிஸ் குடும்பத்தினர். டெல்பின் பிரான்சிஸ் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருப்பாடல் 17 குறிப்பிடுவது போல மக்களிடையே நாம் ஆண்டவரை போற்ற, அவரது பெயரை நம் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிக்க உயிர்த்த இயேசு நம்மை அழைக்கிறார். உயிர்த்த ஆண்டவரின் அழைப்பை ஏற்று இறைவனின் திருச்சந்நிதிக்கு வந்திருக்கிற நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பேரும் ஆனவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எம் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவார்த்தைகள் 24 அதிகாரம் 13 5 முடிய. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தோக்கிய திருச்சபையில் பர்னபா
நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மானாயி, சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்பிரசுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலாமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளை மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12 44 தொடங்கி 50 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை. என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி ஆழ்ந்த இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கியது என்பதை நான் திரும்பவும் சொல்லி வருகிறேன். இது சிலாகித்து பேசுவதற்கான ஒரு பொருளாக இல்லாமல் இருந்தாலும் ஆழமாக சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு, நமது வாழ்வாக்குவதற்கு யோவான் நற்செய்தி நம்மை அழைக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். 2 செய்திகளை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு தருகிறது. ஒன்று, நான் உலகிற்கு உங்களுக்கு தீர்ப்பளிக்க வரவில்லை. இயேசு தெளிவாக சொல்லுகிறார். மாறாக எல்லாரையும் மீட்பதே என்னுடைய பணி. தந்தை என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் யாரும் அழிவுறாதபடி அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று இயேசு தெளிவாக சொல்லுகிறார். எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். மத்தேயு நற்செய்தி 28வது பிரிவிலே இறுதி நாளில் தீர்ப்பு எப்படி வழங்கப்படும், என்ன நடக்கும் என்பதை கூறுகிறார். உங்கள் அருகிலே இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய கண்களிலே வழிகிற கண்ணீரை பாருங்கள். உங்களுக்கு அருகே வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அக்கறை கொள்ளுங்கள். நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், அந்நியனாயிருந்தேன், மருத்துவமனையிலே சிறையிலே வாடினேன், எனக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். இந்த வார்த்தைகள்தான் இறுதி நாளிலே தீர்ப்பளிக்கும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பசியாய் இருக்கிறவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை வழங்க வேண்டும், தாகமாக இருப்பவருக்கு அவர்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அப்படி வாழ வேண்டியது உங்களது கடமை. அப்படி வாழவில்லை என்றால் உங்களுக்கு நீங்களே தண்டனை தீர்ப்பை வழங்கிக் கொள்ளுகிறீர்கள் என்பதை சொல்லுகிறார். 2வது செய்தி, யோவான் நற்செய்தியின் மையமாக திரும்ப திரும்ப சொல்லுவது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் நடக்க மாட்டார், என்னை பின்பற்றுகிறவர் வாழ்வின் ஒளியை பெற்றிருக்கிறார். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், நானே உலகின் ஒளி, நானே வழி. என் வழியில் நடந்தால், இந்த ஒளியிலே நீங்கள் நடந்தால் நீங்கள் நிலை வாழ்வை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஒளியும் வழியும் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பு உடையது. நாம் சரியான வழியிலே நடக்க வேண்டுமென்றால் நாம் நடக்கிற வழியிலே ஒளி இருக்க வேண்டும், வெளிச்சம் இருக்க வேண்டும். இருளான வழியிலே நடந்தால் நாம் தவறான வழியிலே தான் நடக்க நேரிடும். நம்முடைய இந்திய ஆன்மீகத்தினுடைய மிக தொன்மையான இறை வேண்டல் ஜெபம் இப்படி இருக்கிறது: இறைவா, இருளிலிருந்து என்னை ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும், பொய்மையிலிருந்து வாய்மைக்கும் என்னை வழிநடத்தி செல்லும் என்றுதான் அந்த
இறை வேண்டல் ஜெபம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சிந்திப்போம். நாம் ஒளியிலே இருக்கிறோமா அல்லது இருளிலே வாழுகிறோமா? நமக்கு தண்டனை பெற்றுத் தருவது இறை வார்த்தை. இறை வார்த்தையின்படி நாம் நடந்தால், பிறர் மீது நம்மை சுற்றி வாழுகிற அயலார் மீது அக்கறை கொண்டு வாழ்ந்தால் நாம் நிலை வாழ்வை பெறுவோம். அந்த வார்த்தையின்படி வாழவில்லை என்றால் நமக்கு நாமே தண்டனை தீர்ப்பு வழங்கி கொள்கிறோம் என்பதை புரிந்தவர்களாக ஒளியாகிய இறைவனிடம் வருவோம். இந்த திருப்பீடத்திலே நற்கருணை வடிவிலே தன்னையே கொடுக்கிற ஒளியாகிய இறைவனை பெற்று வாழுகிற நாமும் இந்த சமூகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே சிறு சிறு அகல் விளக்குகளாக இருளை போக்கி ஒளியை ஏற்றுபவர்களாக, அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கை தீபங்களை ஏற்றுகிறவர்களாக, பிறருக்கு இறைவனை பிரதிபலிக்கிற இறைவனின் சாயலாக, இறைவன் தங்கி வாழுகிற உயிருள்ள தூய ஆவியாருடைய ஆலயங்களாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் இறைவனது அருளை, ஒளியாகிய இறைவனது அருளை கேட்டு மன்றாடுவோம். ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையே பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையே பாயோ பலியாக. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகிறது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான வாழ்வுக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உமது திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவின் அமைதியை ஒருவர் மற்றவருக்கு உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: பிரான்சிஸ் குடும்பத்தினர், டெல்பின் பிரான்சிஸ் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி